Hi students, நாம இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டியில் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். தி மோஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் த்ரூ எ கண்டக்டர் வில் கான்ஸ்டிடியூட் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது ஒரு கண்டக்டர் வழியாக சார்ஜ் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் கரண்ட்டு. ஓகே, அதாவது ஒரு காப்பர் ஒயர் இருக்குது, அந்த காப்பர் ஒயர் வழியாக எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அது பேர் தான் என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, எப்படி ஒரு பைப்பு வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி ஒயர் வழியாக சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு பைப் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகும்ல, அதே மாதிரி தான் ஒயர் வழியாக சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் ஏர் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் அந்த ரீஜனுக்கு தான் என்ன ஆகும், ஏர் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஏர் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஹை பொட்டன்ஷியலிருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகே, ஹையர் ப்ரெஷர்லேருந்து லோயர் ப்ரெஷருக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். புரிஞ்சிக்க முடியுதா? எப்படி ஒரு பைப் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி ஒரு வயர் வழியாக சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். ஓகே, எப்படி ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஏர் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி ஹை எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலிருந்து லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். எலக்ட்ரிக் கரண்ட் passes from the positive terminal of a battery to the negative terminal through a wire. அதாவது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஒயர் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் ஹையர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா? பேட்டரியோட ப்ளஸ்ஸு ஹை பொட்டன்ஷியல், பேட்டரியோட மைனஸு லோ பொட்டன்ஷியல். இப்போ தான் சொன்னேன், ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஓகேவா, இந்த கரண்ட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னாக்கா ஐ, கேபிட்டல் ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த கேபிட்டல் ஐ தான் கரண்ட்டோட சிம்பிள். த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் ஏ கண்டக்டர் இஸ் நோன் அஸ் கரண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அது பேர் தான் என்னது, கரண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அது பேர் தான் என்ன, கரண்ட். ஓகேவா? கீழே கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. த எலக்ட்ரிக் கரண்ட் ரெப்ரசன்ட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோயிங் இன் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் த கண்டக்டர் இன் யூனிட் டைம். யூனிட் டைம் அப்படின்னா 1 செகண்டு. ஓகேவா? ஒரு ஒயர் இருக்குது, ஒரு ஒயர் வழியாக ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஒரு ஒயர் வழியாக ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ இல்லை எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அது பேர் தான் கரண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கரண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு Q/T. இங்கே Q என்ன அப்படின்னாக்கா நெட் சார்ஜ், அதாவது அந்த ஒயர் வழியாக டோட்டலாக எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதை Qன்னு சொல்கிறாங்க. T என்ன அப்படின்னா அது எடுத்துக்கொண்ட அந்த டைம் டேக்கன் தான் இங்கே என்னது, T. I என்ன அப்படின்னா கரண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட்டோட ஈக்குவேஷன். I இஸ் ஈக்குவல் டு Q/T. ஒரு முக்கியமான ஈக்குவேஷன், ப்ராப்ளமில் யூஸ் ஆகும். I இஸ் ஈக்குவல் டு Q/T. Q என்னன்னா நெட் சார்ஜி, T என்னன்னா டைம் டேக்கனு, ஐனா அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த கரண்ட். நெக்ஸ்ட்டு, இந்த கரண்ட்டோட SI யூனிட்டு ஆம்பியர். ஓகேங்களா? இந்த ஆம்பியரை ஏன்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கரண்ட்டோட SI யூனிட்டு ஆம்பியர். இந்த ஆம்பியரை ஏனும் டினோட் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது, என்னென்னா கூலும் பெர் செகண்ட். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் சார்ஜோட யூனிட்டு கூலும், டைமோட யூனிட் செகண்டு. அப்போ இங்கே சார்ஜ் பை டைம்னா அங்கே என்ன ஒரு யூனிட்டு, கூலும் பெர் செகண்ட். அப்போது கரண்ட்டுக்கு இன்னொரு யூனிட்டும் இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், கூலும் பெர் யூனிட். நெக்ஸ்ட்டு, இந்த பாயிண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பியரை டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் 1 ஆம்பியர். ஓகே, ஸோ த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இஸ் said to be 1 ஆம்பியர்
when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor in 1 second. ஒரு பைப் வழியா ஒரு வயர் வழியா ஓகே ஒரு வயர் வழியா ஒரு செகண்டுக்கு எத்தனை கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ ஓகேவா அது கரண்ட்டுன்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு வயர் வழியாக ஒரு செகண்டுக்கு 1 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அது பேர் 1 ஆம்பியர். ஓகே, ஒரு வயர் வழியாக ஒரு செகண்டுக்கு 1 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அது 1 ஆம்பியர். ஓகேவா? ஸோ இதுதான் ஆம்பியரோட டெஃபினிஷன். அப்போ டிஃபைன் ஆம்பியர் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பார்த்ததும் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது வயர் வழியாக 1 செகண்டுக்கு 1 கூலும் சார்ஜ் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டு 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், முடிவு பண்ணிடலாம். ஓகேம்மா, இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.